இப்ப இந்த விசி இப்ப இருக்கு இல்லையா, மிச்சம் இருக்கிற அந்த 8 யூனிவர்சிட்டிக்கு வந்து விசி போஸ்ட் சேர்ப்பதில் அவர் வந்து கவர்னர் நான் வந்து உட்கார்ந்து தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லவே இல்லை. கவர்னருக்கு அந்த இது இருக்கக்கூடாதுன்றதான் அந்த பில்லோட சாராம்சம். இவங்க அந்த 10 பில்லுல இருக்கிறது பொறுத்த வரைக்கும் என்ன வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சட்டமன்றம் மறுபடியும் அதை நிறைவேற்றினால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இந்த 10 பில்லுல வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அன்பு உயர்நாடி நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசத்தையும் தெய்வீகத்தையும் இரு கண்களாக பாவிக்கக்கூடிய திருமதி ராதா தேவர் மேம். அவங்க மேம் வணக்கம் மேம். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம்மா. நீதிமன்றம் பல விசித்திரமான வழக்குகளை கண்டிருக்கிறது அப்படின்னு பராசக்தியில ஒரு வசனம் வரும். ஆனா அது போல ரொம்ப ரொம்ப விசித்திரமான ஒரு வழக்கு ஆளுநர் கிட்டத்தட்ட 10 மசோதாக்களை அந்த வித் ஹெல்ட் பெண்டிங் வச்ச அந்த இஷ்யூஸ் வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பு வந்து எதிர்பார்த்ததா மேம்? இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இது என்ன தீர்ப்பு? ரொம்ப புதுசா இருக்கு இந்த தீர்ப்பு. இதை பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மேம். ஆக்சுவலா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த தீர்ப்பை பத்தின ஒரு புரிதல் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. எல்லாரும் என்னமோ ஆளுநர் வந்து வீசியாவே இல்ல, அவர் அகற்றிட்டாங்க அந்த போஸ்ட்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த வழக்கை பத்தி நம்ம பேசுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த மாதிரியான மோதல்கள் இன்று நேற்று அல்ல, பல வருடங்கள் பல ஆட்சி காலங்கள்ல இது மாதிரி உண்டு. அதாவது கவர்னருக்கும் இப்ப மத்தியில் இருக்கும் ஆளும் கட்சியும் மாநிலத்தில் இருக்கும் ஆளும் கட்சியும் ஒரே கூட்டணியில இருந்தாங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வராது. இல்லாட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி நடக்கிறது தான். ஆளுநர்கள் மேல் வந்து மாநில அரசு வந்து குற்றம் சாட்டுவதும் அதை பற்றி பேசுவதும் அவர்கள் மேல் வழக்கு தொடுப்பதும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. ஏற்கனவே தமிழ்நாடுல பாத்தீங்கன்னா முன்னாடி இந்த மாதிரியான உதாரணங்கள் நிறையவே இருக்கு. உங்களுக்கு ஆளுநர் மேல் குற்றம் சாட்டுதல், அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து அவங்க அப்பயே கேஸ் போட்டது, இதெல்லாமே ஏற்கனவே நடந்திருக்கு. இப்ப இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 பில்ஸ் இருக்கு. அது என்ன சொல்றாங்கன்னா, கவர்னர் வந்து 10 பில்ல வந்து இது பாஸ் பண்ணவே இல்லை. அது முதல் தடவை கவர்னருக்கு போயிட்டு அவர் அதுக்கு விளக்கம் கேட்டு அனுப்புறாரு, மாத்த சொல்றாரு. திருப்பி வந்து சட்டமன்றத்துல போயிட்டு அது நிறைவேற்றப்பட்டு பழையபடிக்கு அனுப்பியிருக்கு. அதுல 2 பில்லு வந்து பிரசிடென்டோட இதுக்கு அனுப்பிச்சிடுறாரு, அவரு அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஏன்னா அவர் அதை ஒத்துக்கிறல அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறம் வந்து இதை பத்தி பேசும்போது இதனால வந்து தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னு போது, கோர்ட் என்ன உத்தரவு விடுதுன்னா, அந்த 10 பில்ஸ் வந்து பாஸ் பண்ணியே ஆகணும். ஏன் வந்து இவர் கவர்னர் அதை வந்து அப்ரூவ் பண்ணாம பிரசிடென்ட்டுக்கு எதுக்காக அனுப்புனாரு? அதனால அது வந்து பாஸ் பண்ணதாக தான் அதை நம்ம ஒத்துக்க முடியும். அது போக அவங்க வந்து ஒரு கால வரையறை வந்து கொடுத்திருக்கிறாங்க. முன்னாடி இந்த கால வரையறை கிடையாது, இப்போ ஒரு கால வரையறை கொடுத்திருக்காங்க. 1 மாசத்துக்குள்ள அந்த பில்ல வந்து அவர் பாஸ் பண்ணாட்டி அதற்கு பாஸ் பண்றாரோ பண்ணலையோ அதற்கான விளக்கத்தை வந்து மாநில அரசுக்கு சொல்லணும். அதற்கப்புறம் 90 நாட்கள், அதாவது 3 மாசத்துல வந்து அந்த பில்ல வந்து திருப்பி வந்து சட்டமன்றத்துக்கு போய் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 30 நாளோ இல்ல 90 நாளோ எடுத்துக்கலாம். ஆனா 90 நாட்களுக்கு மேல் எடுக்கக்கூடாது, அதை பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால வரையறையும் இப்ப கொடுத்திருக்கிறாங்க. இப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த விசி வைஸ் சான்சலர்ஸ் 10 யூனிவர்சிட்டிக்கு இப்ப கிடையாது. அந்த 10 ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸுக்கு வைஸ் சான்சலர் யாரு வந்து போடுறது, இதுதான் வந்து இந்த வழக்குல வந்து வழக்கின் சாராம்சம் கூட சொல்லலாம். இந்த 10 பில்லுல வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, 18 ஸ்டேட் ரன் யூனிவர்சிட்டிஸ்க்கு என்ன பண்றாங்க, அந்த அதுல சில நிறைய ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இந்த 10 பில்ல மெயினா அவங்க சொல்றது என்னன்னா, பவர் வந்து விசி அப்பாயிண்ட் பண்ற பவர் அதை வந்து கவர்னருக்கு இருக்கக்கூடாது, அது ஸ்டேட் கவர்மெண்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க.
முன்னாடிலாம் விசி அப்பாயிண்ட் பண்ணோம்னா கவர்னரும் அதுல இருப்பாரு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க. சோ அது ஒரு குழு மாதிரி அமைத்து அவர்கள் தான் விசியை தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த பவர் அப்பாயிண்ட் பண்றதோ ரிமூவ் பண்றதோ, அதாவது ஒரு விசி வைஸ் சான்சலரை வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து பல்கலைக்கழகங்களுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்றது, இல்ல நியமிக்கிறது, இல்ல அவங்களை வந்து இந்த ரிமூவ் பண்றது, இல்லாட்டி அவர்களை நீக்குவது எல்லாமே கவர்னர்ல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணும். முதலமைச்சர் தான் அதை செய்யணும் அப்படின்றதுதான் இந்த 10 பில்லோட சாராம்சமும் நம்ம பார்க்கலாம். ஆனா மீடியால என்ன சொல்றாங்கன்னா, கவர்னரை வந்து சான்சலரா இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகங்களுக்கும் சான்சலர் வந்து இப்ப நம்மளுடைய கவர்னர் தான், ஆளுநர் தான். அதனால இப்போ இந்த தீர்ப்புல வந்து ஆளுநரை வந்து அந்த சான்சலர் பதவியில இருந்து நீக்கிட்டாங்கன்றாங்க. அப்படி கிடையவே கிடையாது. கவர்னர் வந்து இப்ப 20 யூனிவர்சிட்டியில வந்து சான்சலரா இருக்கிறாரு. 22 யூனிவர்சிட்டி மொத்தம் இருக்குது. அதுல 20 யூனிவர்சிட்டியில அவர் தான் சான்சலரா இருக்கிறாரு. அந்த மிச்சம் இருக்க 2ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் ஒருதுக்கும், சீஃப் மினிஸ்டர் ஒருதுக்கும், அதாவது தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, நம்மளுடைய சட்டக்கல்லூரி, அதுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டும், இன்னொன்று வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு வந்து முதல்வரும் சான்சலரா இருக்காங்க. மிச்சம் இருக்க எல்லா யூனிவர்சிட்டிக்குமே நம்மளுடைய கவர்னர் ஆளுநர் தான் வந்து சான்சலரா இருக்கிறாங்க. இப்ப இந்த 18 யூனிவர்சிட்டி, இந்த பில்ல சொல்லியிருக்கிற அந்த 18 யூனிவர்சிட்டியை நம்ம பார்க்கலாம். 10 பில்லு மொத்தம் போயிருக்கு. அந்த 10 பில்ல 18 யூனிவர்சிட்டியை பத்தி சொல்றாங்க. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன தீர்ப்பாயிருக்குன்னா, அவங்க அந்த விசி சர்ச் பேனல்னு சொல்லுவாங்க, ஒரு வைஸ் சான்சலரை நியமிக்கக்கூடிய ஒரு குழு, தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு குழு, அதை யார் அமைக்கணும்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. முன்னாடி ஆளுநர் கையில் அது இருந்தது, ஆளுநரும் சேர்ந்து செய்வார். இப்ப என்னன்னா அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த 10 பில்லுல இதுதான் அவங்க மென்ஷன் பண்றாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும்தான் அதை செய்யணும். அந்த விசிய, அதாவது வைஸ் சான்சலரை பல்கலைக்கழகங்கள்ல எடுக்கக்கூடியது, அந்த குழுவை நியமிப்பது ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கணும். ஸ்டேட் கவர்மெண்டோட ரெக்கமெண்டேஷன்ல தான் வைஸ் சான்சலர் செலக்ட் பண்ணணும்ன்றது தான் அந்த பில்லுல இருக்கு. இப்ப இந்த அமெண்ட்மெண்ட் வந்து அவங்க கொண்டு வர்றாங்க. ஆனா சில யூனிவர்சிட்டிஸ்ல கவர்னரே இருப்பார். அவர் ஒரு நாமினியை வந்து கொடுக்கலாம். அந்த தேர்ந்தெடுக்கும் குழு இருக்கு இல்லையா, வைஸ் சான்சலர் தேர்ந்தெடுக்கும் குழு, அதற்கு ஒரு ஆளை நாமினேஷன் வந்து பண்ணலாம். ஒரு ஆளை வந்து ஆளுநர் கொடுக்கலாம். இந்த 20 யூனிவர்சிட்டிக்கும் கவர்னர் தான் சான்சலர். அந்த 2 மட்டும் வந்து எக்ஸ்க்ளூட் ஆகுது. அந்த 2 மட்டும் அவருக்கு கீழே வராது. இதுதான் வந்து அந்த இதுல பில்லுல இருக்கு. ஒரு செப்பரேட்டா ஒரு பில் வந்து இதுக்காக வந்து பாஸ் பண்றாங்க, அமெண்ட் பண்றதுக்காக, மாற்றுறதுக்காக வந்து பாஸ் பண்றாங்க. இப்ப அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் இருக்கு இல்லையா, அதோட விசி அப்பாயிண்ட் பண்றத கவர்னர்ட்ட இருந்து கவர்மெண்ட்டுக்கு, அதாவது சிஎம்க்கு மாத்துறாங்க. அதாவது ஸ்டேட் கவர்மெண்டே வந்து நியமித்துக்கலாம் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுக்கு அப்படின்றத சொல்றாங்க. அந்த பில்லுல அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இனிமே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ்க்கு வந்து சான்சலர், வைஸ் சான்சலர் நியமிக்கக்கூடிய பணியை வந்து ஆளுநர் கிட்ட இருந்து இவங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொண்டு போறாங்க. ஆனா வந்து அதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல எதுவுமே சொல்லல. அந்த பில்ல பத்தி அவங்க எதுவுமே பேசல, அதை ஒத்துக்கவும் இல்லை அவங்க. ஏன்னா அது வந்து பிரசிடென்ட் கிட்ட போயிடுச்சு. அவங்கதான் இனிமே அதை முடிவு பண்ணுவாங்க. அதை பற்றி எந்த விதமான தகவலும் இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ல இல்ல. அதே மாதிரிதான் இந்த தமிழ்நாடு சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி பில்லுன்னு இருக்கு, 2022 சித்தா மெடிக்கல் யூனிவர்சிட்டி பில். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி யூனிவர்சிட்டி, அதுக்கும் வந்து சிஎம் தான் சான்சலரா இருக்கணும்னு போட்டிருக்காங்க. அதுவும் வந்து பிரசிடென்ட்டுக்கு போனதுனால அதை பற்றியும் எந்த விதமான தகவலும் இல்லை இந்த சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புல. அப்ப 2 யூனிவர்சிட்டி அவங்க வந்து எதெல்லாம் வந்து கவர்னர் கிட்ட இருந்து அவங்க எடுத்தாங்களோ அதை பற்றி எந்த தகவலும் இல்லை இதுல. இப்ப இந்த விசி இப்ப இருக்கு இல்லையா, மிச்சம் இருக்கிற அந்த 8 யூனிவர்சிட்டிக்கு வந்து விசி போஸ்ட் இப்ப அதை வந்து ஃபில் பண்ண போறாங்க. அது என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, பாரதியார், காமராஜர் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன், அண்ணாமலை, தமிழ்நாடு யூனிவர்சிட்டி, பாரதிதாசன், அப்புறம் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, இதுக்கெல்லாம் தான். இந்த 8ல வந்து
என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து இந்த கவர்னர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா இதுல ரெஜிஸ்ட்ரார் தான் விசி இன்சார்ஜா இப்போதைக்கு போட்டிருக்கிறார். இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல எல்லாம் விசி கிடையாது, அவர் ரெஜிஸ்ட்ராரா போட்டிருக்காரு. ஆனா யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸுக்கும் அந்த டிஎன்பிஎஸ்யூக்கும் வந்து நமக்கு ஒன்னும் தெரியல. அதுல விசி வந்து இல்லாததுனால பல பிரச்சனைகள் இருக்குதான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம கவர்னரோட நிலைப்பாடு என்னன்னா யூஜிசி நியமிக்கும் ஒருத்தரை அந்த குழுவில் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நிலைப்பாடு. அது கூடாது என்பதுதான் இவங்களுடைய நிலைப்பாடு. அது கூடாது, நாங்க யூஜிசி சொல்ற ஆளை வந்து எங்களுடைய அந்த தேடும் வைஸ் சான்சலர் தேடும் குழுவில நாங்க வச்சுக்க மாட்டோம், நாங்க ஸ்டேட் கவர்மெண்டே அதை முடிவு பண்ணுவோம், கவர்னருக்கு அந்த இது இருக்கக்கூடாதுன்றதான் அந்த பில்லோட சாராம்சம். இவங்க அந்த 10 பில்லுல இருக்கிறது பூரா இதுதான். ஓகேங்களா? கவர்னருடைய பவரை வந்து குறைக்கிறதுக்காகவும் அவருக்கான அந்த செயல்திறனை குறைக்கிறதுக்காகவும் தான் அவங்க அந்த பில்ல பாஸ் பண்றாங்க. அதைத்தான் வந்து அவர் இது ஹோல்ட் பண்றாரு. அதை பாஸ் பண்ணாம கொஞ்ச நாள் வைத்திருக்கிறாரு. அதுல 2 பில்ல வந்து அவர் பிரசிடென்ட்டுக்கு அனுப்பிச்சிடுறாரு. சிஎம் தான் சான்சலரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து அனுப்பிச்சிடுறாரு. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, அந்த 10 பில்லும் பாஸ் பண்ண மாதிரி, அதாவது 8 யூனிவர்சிட்டி மட்டும் தான் மென்ஷன் ஆயிருக்கு. 8 யூனிவர்சிட்டிக்கு வைஸ் சான்சலரை வந்து நியமிக்கிறதுக்கு அரசுக்கு உத்தரவு போடுறாங்க. ஆனா அந்த யூனிவர்சிட்டியில எல்லாம் யாரு சான்சலர்னா கவர்னர் தான். அவரை நீக்கவில்லை. புது வைஸ் சான்சலரை எடுக்கும் அந்த குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவின் அந்த குழுவுக்கான அந்த என்னது தலைவராக அந்த குழுவை நியமிக்கும் பொறுப்பை ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு. அந்த குழுவை நியமிக்கும் பொறுப்புல வந்து கவர்னர் சொல்ற ஒரு ஆளு இருப்பாங்க. இப்ப கவர்னர் சொல்ற ஆளு கிடையாது, முழுக்க அது ஸ்டேட் கவர்மெண்டே வைஸ் சான்சலரை நியமிக்கும். இதுதான் இந்த 10 பில்லோட சாராம்சம். இதுதான். இப்ப இதுல ஆனா அந்த வைஸ் சான்சலர் போட்டதுக்கு அப்புறம் கவர்னருக்கு அந்த பவர் இருக்கா இல்லையான்னு இருக்கு. அவர் தான் சான்சலர். இந்த ஆனா எல்லா இடத்துலயுமே மேம் வேந்தர் ஆகிறார் முதல்வர் அப்படிங்கிற ஒரு ஹெட்லைன் தானே கொடுக்குறாங்க. உண்மையாவே வேந்தரா? அப்படி எதுவுமே கிடையாது. அந்த 2 பில்லு நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அது இவரை சிஎம் போடணும்னு சொன்னது, அந்த 2 பில்லுமே போயிட்டு இப்ப பிரசிடென்ட் இருக்கு. அதை பற்றி உச்ச நீதிமன்ற தீர்ப்புல எதுவுமே இல்லை. மேம் எனக்கு ஒரே ஒரு டவுட் மேம், நீங்க ரொம்ப டீடைலா வேந்தர் கண்டிப்பா முதல்வர் கிடையாது, வேந்தர் ஆளுநர் தான் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டீங்க. அந்த 2 யூனிவர்சிட்டி மட்டும் வித்தலில் இருக்கு, அதை பற்றி உச்ச நீதிமன்றம் எந்த ஒரு முடிவையுமே குறிப்பிடல, அதை பத்தி பேசல அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டீங்க. நம்ம இங்க பாக்குறோம் தமிழகத்துல நிறைய யூனிவர்சிட்டிஸ்க்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் இருக்கு. அதாவது இது வந்து டெம்பரவரி ஜாப், அதை பெர்மனன்ட் ஆக்கல, வேலை வந்து சம்பளம் வந்து முறையா வழங்கப்படல, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து சில பதவிகளுக்கு சில கையூட்டு இவ்வளவு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான குறைகள். நான் சொல்றது மேலெழுந்த வாரியாக 1-2 குறைகள். சமீபத்துல கூட பார்த்தோம், மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில வந்து அந்த ஒரு பில்லு இந்த மாதிரி எங்களால கொடுக்க முடியலன்னு சொன்னது, பெரியார் இன்ஸ்டிடியூட்ல வந்து வைஸ் சான்சலர் ரிஜிஸ்ட்ரார் அந்த இஷ்யூஸ் நடந்தது. இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சமயத்துல யூஜிசி கிராண்ட் பண்ற அந்த ஒரே ஒரு பர்சன் அந்த குழுவுல இருக்கணும் வைஸ் சான்சலர் அப்படிங்கிற அந்த முடிவு வந்து மாநில அரசே எடுக்கலாம் அப்படிங்கிறது எந்த வகையில இந்த ஒரு இஷ்யூஸ்க்கு வந்து சால்வ் தரும், இல்லைன்னா இந்த இஷ்யூஸ் வந்து இன்னும் அதிகப்படுத்தும்? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் ரவி அவர்கள் வந்து ஏன் இதுக்கு கொடுக்கல அப்படின்றத நம்ம ஒண்ணு பார்க்கணும். அவர் வந்து கவர்னர் ஆல்ரெடி இதை பத்தி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி நிறைய முறைகேடுகள் நடக்குது, வைஸ் சான்சலர் நம்ம எல்லாருக்கும் தெரிந்து ஓப்பன் சீக்ரெட்னு கூட சொல்லலாம், இது வெளியில தெரிஞ்ச ரகசியம் தான். இந்த மாதிரி வைஸ் சான்சலர் பதவிக்காக வந்து போட்டி போடுறது, அதுக்கு வந்து எவ்வளவெல்லாம் வந்து அங்க ஊழல் நடக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். தெரியாத விஷயம் இல்லை. அதே மாதிரி ஒரு நீங்க எந்த யூனிவர்சிட்டிக்குள்ள வந்து ஒரு ப்ரொஃபசர் லெக்சரர் போஸ்ட்ல இருந்து எல்லாத்துலயும் இப்ப சமீபத்தில் கூட அதற்கான தேர்வுகள் நடந்து அதற்கான இது பேராசிரியர்களை நியமிப்பதில் கூட நிறைய குளறுபடிகள்லாம் இருந்துச்சு. அதை எதிர்த்து வந்து நிறைய பேர் போராட்டம்லாம் கூட செஞ்சாங்க. இந்த குளறுபடிகள்லாம் இருக்கும்போது இப்போ மாநில அரசே வந்து ஒரு குழுவை அமைத்து நாங்க தான் தேர்ந்தெடுக்க போறோம்னு சொல்றாங்க. கவர்னரோட ஆளு இருக்கக்கூடாது. அப்ப யாரு செக் பாயிண்ட் வைக்கிறது? இதுல எப்படி ஒரு செக் இருக்கும்? எல்லாமே வந்து மாநில அரசு, எல்லா மாநில அரசுகள் மேலும் சில குற்றச்சாட்டுகள் இருக்கு, ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே இருக்கு. எந்த வேலையை கவர்மெண்ட் வேலை எடுத்தாலும் அதுல வந்து பணம் வந்து விளையாடுதுன்றது ஒரு எல்லாருமே ஒத்துக்க கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது யூஜிசி, மத்திய அரசின் கீழே வர யூஜிசியா இருக்கட்டும் இல்ல கவர்னரா இருக்கட்டும், அவர்கள் சொல்லும் ஒரு ஆள் அங்க இருந்தாதான் அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும்.
இனிமே என்னன்னா நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இது ஒன்று. இரண்டாவது வந்து யூஜிசியோட கிராண்ட்ல தான் இந்த யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே நடக்குது. அவங்க கொடுக்குற கிராண்ட்ல நடந்துட்டு இருக்கு. இப்ப அவர்கள் சொல்லும் ஒரு ஆளை வந்து இவர்கள் சேர்ப்பதில் அவர் வந்து கவர்னர் நான் வந்து உட்கார்ந்து தேர்ந்தெடுப்பேன்னு சொல்லவே இல்லை. அவர் சொன்னது யூஜிசி சொல்ற ஒரு ஆளை அந்த குழுவில் நியமிக்க வேண்டும் அப்படிங்கறதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஆனா அது யூஜிசி அவருக்கு வேண்டிய ஆளை நியமிக்கணும்னு சொல்லல. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அதை தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இல்லாம இது தனியா யூஜிசின்னு ஒரு அமைப்பு இருக்கு. நமக்கு யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அதுக்கு கீழே வரும், பல்கலைக்கழகங்களுக்கு கீழே வரும். அது யார் கண்ட்ரோல்ல மேடம் இருக்கும்? அது சென்ட்ரல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே வரும். அது உங்களுக்கு அவங்க சொல்ற ஆள நீங்க அது தனியான ஒரு என்னது அமைப்பு. ஆமா, அது ஒரு தனிப்பட்ட அமைப்பு, தன்னிச்சையாக செயல்படும் ஒரு அமைப்பு தான். அதுக்குள்ள வந்து பிஎம் எல்லாம் யாரும் அதுக்குள்ள இல்ல, எந்த கட்சிக்காரங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர்கள் சொல்லும் ஒரு ஆள் இந்த குழுவில் இடம்பெற வேண்டும் என்பது ஒரு நியாயமான கோரிக்கை தான். அப்ப அவங்க கொடுக்குற கிராண்ட் வேணும், அவங்க கொடுக்குற பணம் வேணும் போது அவங்க சொல்ற ஒரு ஆளை இந்த குழுவுல வைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? இதை எதிர்த்துதான் அவங்க அந்த பில் அமெண்ட் பண்றாங்க. யாருமே இருக்கக்கூடாது, அந்த குழுவை நியமிக்க போறது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் சொல்லிட்டு. இன்னொன்னு வந்து எல்லா இதுக்கும் வந்து சிஎம் வந்து சான்சலர் ஆக வாய்ப்பே இல்லை, அது நடக்கவும் நடக்காது. அப்படி மாற்றுனா எல்லா மாநிலங்கள்லயும் இது மாறும். உங்களுக்கு அப்படி எல்லா மாநிலங்கள்லயும் பொதுவா மாத்த முடியாது. பிரசிடென்ட் தான் இங்க வந்து அவர்களுக்கான அத்தாரிட்டேட்டிவ் பவரா இருக்கிறாங்க. கவர்னரை ஆளுநர்களை நியமிப்பதில் பிரசிடென்ட் தான் இருக்கிறாங்க. இன்னொன்னு இப்ப 2 பில்லு பிரசிடென்ட் கிட்ட போய் நிக்குது. அதுல ஒண்ணுதான் நான் சொன்னது, அந்த சித்தா யூனிவர்சிட்டியோட இதுக்கு வந்து முதல்வரை வந்து சான்சலர் சான்சலரா போடணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஆனா அது இன்னும் வந்து அதை பற்றி எந்த இதுவுமே சொல்லல. அதாவது ஆளுநரை நீக்கி விட்டு முதல்வரை நாங்கள் சான்சலரா போட்டோம்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பில் எங்கேயுமே சொல்லல. அவங்க சொன்னது ஒண்ணுதான், எதற்காக இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க, அதனால வந்து பல்கலைக்கழகங்களில் பல வேலைகள் முடங்கி போயிருக்கிறது, கவர்னருடைய ஒரு வேலைன்னு ஒண்ணு இருக்கு, நீங்க 30 நாளுக்குள்ள இந்த நீங்க பதில் சொல்லி இருக்கணும், அதற்கப்புறம் 3 வருடங்களாக இந்த எல்லா பில்லும் பெண்டிங்லயே இருக்கு, அப்படி இருக்க முடியாது, 90 நாட்களில் நீங்க வந்து அதை முடிக்கணும்னு இப்ப சொல்றாங்க. ஆனா ஏற்கனவே அப்படி சட்டத்தில் இருக்கான்னு இல்ல. சட்டத்துல அந்த மாதிரி எந்த விதமான இதுவும் கிடையாது, இத்தனை நாள்ல முடிக்கணும் அப்படின்லாம். விரைந்து முடியுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப கோர்ட்ல எல்லாம் எத்தனையோ கேஸ்கள்ல இருந்து எத்தனை வருடங்கள் இருக்கு. 25 வருஷத்துக்கு மேல எவ்வளவோ இந்த பாலியல் குற்ற வழக்குகள்லாம் இன்னுமே தண்டனை கொடுக்கப்படாம நிறுத்தி வைக்கிறது எல்லா வழக்குகளும் இருக்கு. எப்படி தேங்கி நிக்குது? இப்படிதான். எப்படி இங்க வந்து இவங்க கொண்டு வந்த அந்த அமெண்ட்மெண்ட் பில்லு, ஆனா உங்களுக்கு வந்து நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன் அரசியல் அமைப்பு சட்டப்படி பாத்தீங்கன்னா முதல் தடவை ஆளுநருக்கு போய் அவர் அதை திருப்பி அனுப்பினால் என்ன எதெல்லாம் சரி பண்ணணும்னு அதை சட்டமன்றம் மறுபடியும் அதை நிறைவேற்றினால் அதை ஒத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் தான் ஆளுநர் இருக்கிறார். எந்த மாற்று கருத்தும் இல்லை. இல்லாட்டி என்ன பண்ணலாம்னா அந்த இதை வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்பலாம். பிரசிடென்ட் என்ன முடிவு பண்றாங்களோ அவங்க அப்ரூவ் பண்ணி திருப்பி அனுப்ப முடியும். இதுதான் வந்து நடைமுறையில் இருக்கும் ஒரு வழக்கம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தமா அவர்கள் எல்லா பவரையும் எல்லா விதமான இதையும் தங்களுக்கே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாநில அரசு முடிவு பண்ணும் போது அங்க பிரச்சனை வருது. இப்ப யூஜிசியோட இப்ப என்ன சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் இந்த 10 பில்லும் வந்து பாஸ் பண்ணதுக்கு சமம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இது பாஸ் ஆயிடுச்சு, நீங்க வந்து அனுப்பி செகண்ட் டைம் அந்த மசோதா நிறைவேற்றின நாளில இருந்தே பாஸ் ஆன மாதிரி அது அப்படிங்கறத மென்ஷன். ஆமா, 2வது தடவை போயிட்டு சட்டமன்றத்துல நிறைவேற்றினாலே அது பாஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க வந்து அதை அப்ரூவ் பண்றதை தவிர உங்களுக்கு வேற வழி இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். அப்படிதான் இருக்கு, சட்டம் அப்படித்தான் இருக்கு. ஆனா இதுல நியாய தர்மம் அப்படின்னு நம்ம ஒரு விஷயங்களை பார்க்கும் போது இது நியாயமற்றதாகத்தான் படுகிறது. நீங்க நான் திருப்பி கேட்கிறதா, யூஜிசியோட கிராண்ட வாங்குற நீங்க அவர்கள் நியமிக்கும் ஒரு ஆளை உங்கள் விசி வைஸ் சான்சலர் தேடும் குழுவில் ஏன் நீங்க நியமிக்க மறுக்கிறீங்க? அதுதான் அந்த கேள்விக்கு பதில் இல்ல. மேம், கல்வி அப்படிங்கறதே பொதுவாகவே இது மாநில பட்டியல இருந்து மத்திய அந்த இடத்துக்கு போயாச்சு மேம். இல்ல, இது பொதுப்பட்டியல்ல தான் பொதுப்பட்டியல். இந்த இடத்துல கொஞ்சம் எடிட் பண்ணிக்கோங்க எடிட்டர். இது பொதுப்பட்டியல்ல இருக்கு. மாநில பட்டியல்ல இருந்ததா பொதுப்பட்டியலுக்கு கொடுத்ததே இவங்கதான் அப்படிங்கறதையும் நம்ம முன்னாடியே பார்த்தோம். சோ இந்த பொதுப்பட்டியல்ல வரும் கல்வி வந்து இப்படி வந்து நீங்க திரும்பியும் மாநிலமே டெசிஷன் எடுக்கலாம், மாநிலமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வியில நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அப்ப கல்வியே வேற பட்டியலை நோக்கி நகர்த்துறதுக்கு சமானம் இல்லையா மேடம் இது? ஆமா, அப்படி நீங்க கல்வியை வந்து மாநில பட்டியலுக்கு நீங்க நகர்த்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, மாநிலங்களே அது ஒத்துக்காது. ஏன்றது சொல்றேன்.
அவங்களுக்கு வேண்டிய ஃபண்டும் கிராண்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்காதுல்ல உங்களுக்கு. இவங்களே தான் அந்த யுஜிசி கிராண்ட்ங்கிறது வராது. இப்ப நம்ம பிஎம்ஸ்ரீல வந்து எனக்கு அந்த நிதி வேணும், ஆனா அந்த இத ஃபாலோ அதே மாதிரிதான் இதுவும். சோ அப்ப நீங்க மாநில பட்டியலுக்கு நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்க தான் அதை செலவெல்லாம் பாத்துக்கணும். இன்றைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள்ல வந்து சம்பளம் போடுறதுல இருந்து பல பிரச்சனைகள் இருக்கு. சம்பளமே இல்ல போடாம பல மாதங்களாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பல பல்கலைக்கழகங்கள்ல வந்து ஊழல்களால் வந்து நசிந்து நலிந்து போய் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரியான பல்கலைக்கழகங்கள் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. இதற்கு நீங்க வந்து யூஜிசியோட கிராண்ட் வேணும்னா அது பொதுப்பட்டியல்ல இருந்ததான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால அது எனக்கு தெரிஞ்சு வந்து அது அரசியல் சாசனத்தை விதியவே மாத்திர மாதிரி ஆயிடும். ஒரு கோர்ட் உத்தரவு போட்டு மாநில பட்டியலுக்கு மாத்துவதற்கு வழிவகையே கிடையாது. நீங்க என்னதான் பேசினாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலதான் உங்களுக்கு பாராளுமன்றமும் சட்டமன்றமும். ஏன்னா மக்களா தேர்ந்தெடுக்க பிரதிநிதிகளுக்கு உள்ள அந்த உரிமையும் அதிகாரமும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு கிடையாது. சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் முறையில் கோர்ட் வந்து கொலிஜியம் முறையில் இயங்குவது. சில பேர் சேர்ந்து தேர்ந்தெடுத்து வர்றவங்க தான் அவங்க, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்ல. இங்க ஒரு டெமோக்ரஸில ஒரு ஜனநாயக நாட்டுல வந்து கடைசி அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்குத்தான் உண்டு. இப்ப சுப்ரீம் கோர்ட் வந்து அரசியல் சாசனத்துக்கு எதிராக எதுவுமே போட முடியாது, ஆர்டர் போட முடியாது அவங்களால. அதனால இதுல அந்த பிரச்சனையே இல்லை. ஆனா இவங்க சொன்ன மாதிரி முதல்வரை வந்து வேந்தராக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க பாரு, அது நடக்கல. அப்படி கிடையாது. இந்த 10 பில்லையும் அவங்க பாஸ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இதை பாஸ் பண்ணதாக எடுத்துக்குவோம்னு சொல்லிட்டு இனி அவர்கள் இதற்கு எதிராக வந்து மேல்முறையீடு போறாங்களா இல்லையா என்பதை மத்திய அரசு தான் முடிவு பண்ணும். அதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் இந்த பில்லுனால ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கா அப்படின்னா இல்ல, அது உறுதியாக தெரிகிறது. ஏன்னா இந்த இப்ப இருக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கு 8 யூனிவர்சிட்டிக்கும் வந்து இப்ப வைஸ் சான்சலர் போடுவாங்க. அதற்கான பேரம் எல்லாம் இப்ப துவங்க ஆரம்பிக்கும். அது ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். இவங்க வேண்டிய ஆளுங்களை போடுவாங்க. அதுவும் ஆளுங்கட்சிக்கு வேண்டிய ஆளுங்களா. ஏற்கனவே இப்படி எல்லாம் நடந்திருக்கு ஏகப்பட்ட தடவை. என்ன நீங்க யூனிவர்சிட்டிஸை சுத்தி போய் பாத்தீங்கன்னா பல பல்கலைக்கழக வேந்தர்கள் ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்களாகவும் அவர்களுக்கு வேண்டியவர்களாகவும் வேற ஒரு முறையில் வந்தவர்களாகவும் தான் இருப்பார்கள். இது நடக்கக்கூடாது, பொதுவானவர்கள் இருந்தால்தான் இந்த பல்கலைக்கழகங்கள் நல்ல முறையில நடக்கும் அப்படின்றது ஒரு விஷயத்துக்காகத்தான் ஆளுநர் ரவி அவர்கள் இவ்வளவு நாள் போராடிட்டு இருந்தார். அவர் ஏன் அவருக்கு என்ன அதனால என்ன பயன் கிடைக்க போகுது? இந்த 10 பில்ல பாஸ் பண்ணாதனால அவருக்கு என்ன பலன் இருக்கிறது? எந்த பலனும் கிடையாது. நம்மளுடைய தமிழகத்திற்கு நல்லது நடக்கணும், நம்மளுடைய தமிழக கல்வி நிலையங்களுக்கும் பல்கலைக்கழகங்களுக்கும் நல்லது நடக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவருக்கு அதை தள்ளி போட்டுட்டே இருந்தாரு. ஆனா இதுக்கு மேல அவரால் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் இதற்கு மேல அவருக்கு எந்த அதிகாரமுமே இல்லை. இது சுப்ரீம் கோர்ட். இப்போ இவங்க கொண்டாடுறாங்களேன்னு பார்க்கும்போது இவங்க கொண்டாடலாம். ஏன்னா இவர்களுக்கு கிடைத்தது எல்லாம் ஒரு புதையல் பட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான். அதற்காக அவர்கள் அதை பற்றி வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க. ஆனா மக்களாகிய நமக்கு இது ஒரு பெரிய தோல்வி என்றுதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த பல்கலைக்கழகங்கள் வேந்தர்களை நியமிப்பதில் நடக்கும் ஊழல்களோ இல்ல அதில் நடக்கும் பிரச்சனைகளையோ நம்ம வந்து எதுவும் சொல்லக்கூட முடியாது. கோர்ட்ல போய் பேசுறது கூட ஒண்ணுமே இருக்காம தான் போகுது. அதனால ரவி அவர்களுக்கு இது ஒன்றும் நஷ்டம் இல்லை. தமிழக மக்களாகிய நமக்கு தான் இது பெரிய நஷ்டமாக இருக்கிறது. இன்னொன்று தவறான தகவல் என்னன்னா முதல்வரை வேந்தராக்கி இருக்கிறார்கள்ன்றது கிடையவே கிடையாது. அது நடக்கவும் இல்லை. அது தவறான ஒரு தகவல். மேம் ரொம்ப நன்றி மேம். இத்துணை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் ஒரு விஷயம் முதல்வர் வேந்தர் ஆயிட்டாரு அப்படிங்கிற அந்த இது வந்து கண்டிப்பா இது இல்லைங்க, அதுல உள்ள இருக்கிறது இதுதான், இப்போவும் ஆளுநர் வேந்தர் தான் அப்படிங்கிற ஒரு தெளிவான தகவலையும் தொடர்ந்து இந்த மாதிரியான உச்ச நீதிமன்றம் நமக்கு கொடுத்திருக்க இந்த மசோதாக்கள் அடிப்படையில் அந்த மசோதாக்களின் அடிப்படையில கொடுத்திருக்க தீர்ப்பு வந்து ஆளுநருக்கு இதனால ஒரு நட்டமும் கிடையாது, தமிழ் மக்களாகிய நமக்கு தான் இதனால நட்டம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மையும் நீங்க விளக்கியிருக்கீங்க. இனிவரும் காலங்கள்ல தொடர்ந்து இது போல நிறைய சமூகம் சார்ந்த சிந்தனைகளையும் கருத்துக்களையும் பேசலாம் மேம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். நன்றி மேம். ஆன் வாய்ஸ் வீடியோஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.